என்னது? கையில என்னவா? அதான் சொல்ல முடியாது. சஸ்பென்ஸ். நான் இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ண போறேன். அதான் சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். அவர் யாருன்னா அவர்தான் சரியான பிளேயர். ஒரு நிமிஷம் இப்படியே இருங்க, நான் போய் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வந்துடுறேன். சிங்கம் ஒண்ணு புறப்பட்டதே, அதுக்கு நல்ல செஸ் போர்டும் வந்துருச்சு, காயின்ஸும் வந்துருச்சு, ஊரும் உறங்கிடுச்சு, உண்மை வெடிச்சிருச்சு. வாங்க மிஸ்டர் பிரக்யானந்தா, வணக்கம். ஆக்சுவலா நான் தான் சிஎம் ஆஃப் த தமிழ்நாடு. நீங்க ஏதோ பெரிய செஸ் பிளேயர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என் கூட ஆடுவீங்களா? இப்ப நான் கொஞ்சம் வெளியே போயிருவேங்க. தம்பி ஆதவ் வந்து பேசுவாரு, ஒரு நிமிஷம் கேளுங்க. ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி சிஎம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. வந்தவுடனே பயங்கர சந்தோஷமாகி ஹக் பண்ணிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தார். யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு ஷாக்கு. டக்குன்னு வந்தார். டக்குன்னு பார்த்துட்டு கேன் யூ ப்ளே அப்படின்னு கேட்டாரு. கேட்டிங்களா? கூடயே இருக்கிற ஆதவுக்கே சீக்ரெட் சஸ்பென்ஸ் வச்சவன் தான் நானு. ஆதவுக்கு தெரியாம நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு ஆதவே நம்ப மாட்டாரு. இன்னொன்னு தெரியுமா, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது, ஆதவுக்கு மட்டும்தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, நான் எனக்கே தெரியாம செஸ் போர்டை எடுத்து நானே ஒளிச்சு வச்சுக்கிட்டு, அதுவும் எனக்கு தெரியாதுங்க, ஆதவுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்படி ஒளிச்சு வச்சு எனக்கே தெரியாம தலைமை செயலகத்துக்கு கொண்டு வந்து எனக்கே தெரியாம என் டேபிள் மேலேயே செஸ் போர்டை வச்சு வாட் அ சர்ப்ரைஸ். அப்புறகேனந்தா, நான் ஒயிட்ல ஆடுறேன், நீங்க பிளாக்ல ஆடுங்க. ஆரம்பிக்கலாமா? இஸ்க். வாவ் வாவ் வாவ். ஆதவே, அது கிளாப் பண்ணி சொல்லு, என்ன மூவ் அப்படிங்கிறது. அப்புறகேனந்தா, நீங்க மூவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? வாவ் 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 வாவ். செக்மேட். ஆதவு, இதை பத்தி கொஞ்சம் பேச பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, அவ்வளவேதான். இதுதான் தமிழ்நாடு சிஎம் உடைய பெரும் வேலை இல்லைங்க. ஒரு செஸ் பிளேயர் வரப்போ அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இந்த கூட இருக்கிறவங்க பண்றாங்க பாத்தீங்களா அந்த பில்டப், அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா பிரக்யானந்தா ஸ்போர்ட்ஸ் மேனு, கரெக்டா சொல்லிடுவாரு. நான் சிஎம் ஆஃபீஸ் போலான்னு கிளம்புனேங்க. சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கே ஃபோன் வந்துருச்சு, வரப்போ செஸ் போர்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ரீசெண்டாக நடந்த நார்வே செஸ் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம சிஎம் சார் கூப்பிட்டுருந்தாங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ மீட் பண்ணோம் அண்ட் கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட், நான் எதிர்பார்க்கல. பட் சாரே வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேமும் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நானும் போனேன், விளையாண்ட, அவர்கிட்ட பேசினேன், பரிசு வாங்கினா வந்துட்டேன். அவ்வளவுதான். இதுல எந்த சிக்கலும் கிடையாது. இது இவ்வளோ பெருசாக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லதான். ஆனா ஆதவர்ஜுனா மாதிரியான அமைச்சர்கள் பண்றதுதான் அவருக்கே பெரிய சிக்கலா இருக்கும். இப்ப இந்த செஸ் போர்டு செட்டை கொண்டு வந்தது யாரு? மக்கள் யாராவது அதை கேட்டாங்களா? யாருமே கேட்காதப்ப, யாருக்குமே தோணாதப்ப எதுக்கு இந்த பீத்த பில்டப் அப்படிங்கறத இங்க கேள்வி. யோசிச்சுக்கங்க. நாளைக்கு கண்ணகி நகர் கார்த்திகாவை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுன்னு யோசிச்சுக்கங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து போன் வரும், கண்ணகி நகர் கார்த்திகா, நீங்க சிஎம் பார்க்க வரீங்க, மறக்காம வரப்ப அந்த கபடி கோட்டை எடுத்துட்டு வந்துருங்க. இன்டோர் கோட் அவுட்டோர் கோட் எதுவா இருந்தாலும் நம்ம சிஎம் ரெடியா இருக்காரு விளையாட. உடனே என்ன பண்ணுவார், நாளைக்கு அமைச்சர் வந்து பேசுவார். பயங்கர சர்ப்ரைஸுங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. யாருக்குமே தெரியாம இன்டோர் கபடி கோர்ட்டை எடுத்து அவரோட கோட்டுக்குள்ள வச்சுட்டு நேரா தலைமை செயலகம் வந்து சஸ்பென்ஸா உட்கார்ந்துட்டாருங்க. கார்த்திகா வந்த உடனேயும் அந்த கபடி கோர்ட்டை அப்படியே எடுத்து விரிச்சு வச்சு இன்டோர் எல்லாம் கட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்தாண்ட வந்துடுறேன், செஸ் போர்டு டிஸ்டர்பா இருக்கு. நம்ம தளபதி பழைய கில்லி ஹீரோல சும்மா இருப்பாரா? ஆச் புச் அபோ அப்படின்னு வந்து கபடி 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 கபடின்னு வருவார். அப்போன்னு பார்த்து எனக்கு காரப்பொரி சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம பொறுப்பு இல்லைங்க. நம்ம பேசுறது ஒன்லி கண்ணகி நகர் கார்த்திகாவை பத்தி மட்டும்தான். கபடி கபடி. ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்படியெல்லாம் ஏன் சிஎம் கிண்டல் பண்றேன்னு கேக்குறீங்களா? ஏங்க நாங்களாங்க பண்றோம், சம்பந்தமே இல்லாம அத்தனை போய் அமைச்சர் ஏன் பேசுறாரு?
அமைச்சர்கிட்ட யார் இப்ப சொல்ல சொன்னது? முன்னாடி நிக்கிற யாராவது கேட்டாங்களா வந்து? எதுக்குடா கை தட்டுறீங்க? சத்தியமா எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ ஆடியன்ஸ் கை தட்டுற மாதிரியே இல்ல. விஜய் டிவி மாதிரி இவங்களே ஆடியோ செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சர் பேசுறதே இண்டோர்ல பேசுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்மள மாதிரி கேமரா செட்டப் எல்லாம் வச்சுட்டு இவரா பேச வேண்டியது, இவரா கதை எழுத வேண்டியது, இவரா பில்டப் கொடுத்துக்க வேண்டியது, கிளாப் பண்ற மாதிரி எடிட்டிங்ல பாத்துக்க வேண்டியது. அமைச்சர் மாதிரி எப்பங்க நடந்துக்க போறீங்க? ஆக்சுவலா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கறது எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. கண்டிப்பா அது என்னங்கறத சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்க வர்றீங்க, போய் பேசுறீங்க, அதை வேற முதலமைச்சர் நம்புறாரு. இதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு முதலமைச்சருக்கு யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா முதலமைச்சர் இத பத்தி எதையுமே கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அவர் எதுக்கு பேசுறாரு, ஏன் பேசுறாரு, யாருக்காக பேசுறாருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. சரி, எது எப்படி இருந்தாலும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலா இருக்கு. இந்த அரசியல் சூழலை, இந்த ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு தான் நம்ம இன்னொரு 5 வருஷத்துக்கு குப்பை கொட்ட வேண்டியதா இருக்கு. சிஎம் சார், சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க இந்த சுயமரியாதை அப்படிங்கறத பத்தி பேசினா மட்டும் பத்தாது, உங்க கட்சிக்காரங்களுக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு. நாம எல்லாரையும் மதிப்போம், ஆனா சுயமரியாதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்க மாட்டோம். ஏதோ இவங்க எல்லாம் வாரி வழங்கும் பாரி வள்ளல்கள் அப்படிங்கிற நினைப்புல காபீஸ் தர்பூசணிய குடுக்கறதுக்கு அவங்க எடுக்கிற ரீல்ஸ் இருக்குல்லங்க, ஆக்சுவலா ரீல்ஸ் எடுக்கிறதா பிச்சைக்காரத்தனம், வாங்குறவங்க பிச்சைக்காரங்க கிடையாது. இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுனாலயே இந்த கட்சி 5 வருஷத்துல பெரிய சிக்கலை பார்க்க போகுது. தர்பூசணி வாங்க வர அம்மா தோல்ல துண்டு போட்டிருக்கிறத தர்பூசணி வாங்கணும்னா எடுக்கணும் அப்படின்னா அது என்ன விதமான நியாயம், என்ன விதமான சுயமரியாதைன்னு எனக்கு தெரியல. இந்த விசில் அடிச்சா குஞ்சுகளுக்கும் தற்குறி முண்டங்களுக்கும் இந்த வார்த்தைய நான் தெளிவாதான் பயன்படுத்துறேன். இந்த வார்த்தைக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தாங்க பொறுப்பு. அவரும் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா யாரு தெரியுமா? செஸ் விளையாண்டார்ல, அவரு தாங்க. ஏன் சொல்றோம்னா, தோல்ல இருக்கிற துண்டை எடு அப்படின்னு சொல்ற அந்த தற்கொலைகளுக்கு எது உண்மை, எது சுயமரியாதை அப்படின்னு யாரு சொல்லி புரிய வைக்கிறது? இவனுங்க ஏதோ பெரிய வெண்ண வெட்டிக மாதிரியும், இவனுங்கிட்ட ஏதாவது வாங்க வந்தா தோல்ல துண்டு போடக்கூடாதா? நீங்க ஓட்டு கேட்க வந்தப்ப எப்படிடா வந்தீங்க? கேட்கலாமா நம்ம? நீங்க தானே முதல்ல எங்க கிட்ட வந்தீங்க. தப்புதான், இந்த உங்க கட்சியை பத்தி இப்படி பேசுறது தப்புதான். ஏன்னா நீங்க ஓட்டு கேட்கவே வரலையே, எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வர வச்சுல நீங்க ஓட்டு கேட்டீங்க. ஓட்டு மட்டுமா அப்படி கேட்டீங்க? இளவு கேட்கறது கூட எல்லாத்தையும் வர வச்சுதான் கேட்டீங்க. ஆனா உங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குங்க. தோல்ல இருந்து துண்டை எடு அப்படின்னு சொன்னார்ல அந்த வீடியோல அந்த தற்குறி, அவருக்கு இந்த பர்டிகுலரா இந்த விஷயத்த சொல்றேன். அட அறவேக்காடு ஆஃப் பாயிலு, தோல்ல துண்டு போடுறதுங்கிறது சுயமரியாதை. நமக்கு இஷ்டம் இருந்தா தோல்ல துண்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டியது இல்லை, அது தனிப்பட்ட விருப்பம். ஆனா போட்டிருக்கிற துண்டை தோல்ல இருந்து எடுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னமோ இவங்கதான் இனி ஆட்சியில இருக்க போற மாதிரி கெத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சி மாறும், காட்சி மாறும், நீயும் கால்ல விழுக வேண்டிய நாள் வரும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இது கோவத்துல பேசின வீடியோ தான். உங்களுக்கெல்லாம் புத்தி பொறுமையா சொன்னா நீங்க தெரிஞ்சிருவா போறீங்க. அப்புறம் நம்ம சிஎம் சார், சிஎம் அங்கிள், இதெல்லாம் சொல்லி கொடுங்க பாஸ். என்னமோ ரொம்பத்தான் பாத்துக்கங்க. எதை பேசணும் அப்படிங்கிறது சிஎமுக்கும் தெரியாது, சிஎம் உடைய கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது. எங்க பேசணும் அதுவும் போத்துக்கும் நோ. எதை பேசணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை ராஜா. இப்படி தேவையில்லாத இடத்துல நீங்க பேசினாலும் உங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்காக தான் நாங்க பேசுறோம். நாங்க தொடர்ந்து பேசணும்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சென்ஸ் நாங்க பேசிக்கிட்டு தான் இருப்போம். இன்னும் கூட நிறைய பேர் சேர்ந்து பேசணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. மாதம் ஒரு முறை 100 ரூபாய் மட்டும், அதுவும் தொடர்ந்து. நீங்க கொடுக்கிற மொய் என்கிற நெய்ல நாங்க ஸ்வீட் செய்ய மாட்டோம். ஆனா எப்பவுமே எனவே பேசுவோம், பேசிக்கிட்டே தான் இருக்கும், பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.